நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் பெறுவதாக. ஆமென். உலகத்தை கூட புரட்டி போடுவதற்காக உலகத்தில் இருக்கின்றதான அடிமட்டத்திலே இருக்கின்றதான ஜனங்கள் எல்லாரும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்று சொல்லி விண்ணுலகிலிருந்து மண் உலகத்திற்கு வந்ததான சீர்திருத்தவாதி ஒரு புரட்சியாளர் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரை நான் உங்கள் யாருக்கும் ஸ்தோத்திரங்களை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த சபையினுடைய சீர்திருத்த திருநாளை லுத்தரன் சபைகளினுடைய புரட்சியாளராக இருந்ததான மார்ட்டின் லுத்தர் அவர்கள் 95 ஆதி நியாயங்களை கூட விட்டன்பர்க் ஆலயத்திலே கூட பதிவு செய்ததான இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து உலகம் முழுவதும் இந்த சீர்திருத்த ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படி நடைபெற்று கொண்டிருப்பதிலே கூட உங்களை இந்த ஆற்காடு லுத்தரன் திருச்சபையினுடைய டிஜிட்டல் மீடியா வழியாக உங்களை சந்திப்பதிலே கூட பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு கூட இதை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபையினுடைய பேராயர் ஐயா அவர்கள், பொருளாளர், மத்திய நிர்வாகி, சொத்து அதிகாரிகள், ஆளுங்குழு உறுப்பினர்கள், இன்னுமாக கூட திருச்சபையுடைய அனைத்து விசுவாசிகளுக்கும் கூட நான் மறுபடியும் சோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றிலே ஒரு மாபெரும் தூணாக விளங்கும் மார்ட்டின் லுத்தர் அவர்களை பற்றியும் அவருடைய இறையியல் கல்வியினுடைய பின்னணி, அவர் சமய சீர்திருத்த காலத்தில் அறிவை பகிர்ந்து கொண்டதான வழிமுறைகள் மற்றும் அதிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடங்களை குறித்து ஒரு சில காரியங்களை கூட உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வருகின்றேன். மார்ட்டின் லுத்தர் அவர்கள் நவம்பர் 10, 1483 ஆண்டு அவர் பிறந்தவர். இந்த அக்டோபர் 31 நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நான் முன்பதாக குறிப்பிட்டது போல 95 ஆதி நியாயங்களை கூட அவர் விட்டன்பர்க் ஆலயத்திலே கூட ஒட்டினதான ஒரு சீர்திருத்தத்திற்கு விட்டதான அந்த நாளை நாம் நினைவு கொண்டிருக்கின்றோம். மார்ட்டின் லுத்தர் அவர்களுடைய இறையியலுடைய கல்வியினுடைய பயணம் ஆழமான கல்வி மற்றும் தனிப்பட்ட ஆன்மீக தேடலின் ஒரு கலவையாகும். அவர் முதலில் தன் தந்தையின் விருப்பப்படி ஹியோபர்ட் பல்கலைக்கழகத்தில் 1501 ஆண்டு சட்டம் பயின்றார். ஆனால் சட்ட கல்வியை அவர் முடிக்கவில்லை. ஒரு பயங்கரமான ஒரு புயலின் போது அவர் கொடுத்த ஒரு பொருத்தலின் விளைவாக அவர் தன் சட்ட படிப்பை விடுத்து அகஸ்டியன் மொனாஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்றன ஒரு செமினரியிலே ஒரு மடத்திலே அவர் துறவியாக பயிற்றெடுப்பதற்காக அவர் இணைந்தார். அங்கே இருந்து அவரது முறையான இறையியல் கல்வி தொடங்கியது. அவர் ஒரு துறவியாக மட்டுமல்ல, ஒரு அறிஞராகவும் விளங்கினார். அவர் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் 1505 ஆண்டு தனது முதுகலை பட்டத்தை கூட பெற்றார். 1512 ஆண்டிலே இறையிலே முனைவர் பட்டம் பெற்றார். அங்கே வேதாகம பேராசிரியராக ப்ரொஃபஸர் ஆஃப் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படுகின்றதான அந்த சப்ஜெக்டிலே கூட அவர் அங்கு போதிக்கின்றவராக கூட அவர் இருந்தார். அவரது கல்வி என்பது வெறும் ஏட்டு சுரக்காய் அன்று. அவர் மூல மொழிகளான லத்தீன், கிரேக்கம் மற்றும் எபிரேயம் ஆகியவற்றில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்தார். குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை, சங்கீதங்களையும் அவர் ஆழமாக ஆய்வு செய்த போதுதான் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான், the just shall live by faith என்ற சத்தியம் அவர் உள்ளத்தில் பிரகாசித்தது. அவரது கல்வி அதிகாரப்பூர்வ திருச்சபையின் போதனைகள் குருட்டுத்தனமாய் பின்பற்றுவதற்கு பதிலாக வேதாகமத்தின் மூல ஆதாரங்களை திரும்புவதற்கு அவரை தூண்டியது. மார்ட்டின் லுத்தரின் கல்வி பங்களிப்பை முன்னிலைப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வுகளை கூட நான் இப்பொழுது கொண்டு வருகின்றேன். சாக்சகனி திருச்சபை சந்திப்புகள் வினாவிடை பாடங்களின் உருவாக்கம் 1528 முதல் 29 வரை. இது 95 கொள்கைகள் போன்ற ஒரு திடீர் நாடக நிகழ்வாக மாறாக இது மார்ட்டின் லுத்தரின் கல்வி பணியின் அவசியத்தையும் அதன் வடிவத்தையும் வெளிப்படுத்தின ஒரு நடைமுறை சுற்றுப்பயணமாகும். நிகழ்வு 1528 ஆண்டிலே லுத்தரும் பிலிப் மெலாங்டன் போன்ற பிற சீர்திருத்தவாதிகளும் சாக்சகனி மாகாணத்தில் உள்ள திருச்சபைகளையும் பள்ளிகளையும் அதிகாரப்பூர்வமாக சந்தித்து ஆய்வு செய்ய அப்பகுதி ஆட்சியாளரிடமிருந்து அனுமதியை பெற்றனர். சீர்திருத்த போதனைகள், திருச்சபையின் போதனைகள் உள்ளூர் திருச்சபை மட்டத்தில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை கண்டறிவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. லுத்தர் கண்டறிந்தவை, அங்கே அவர் கண்ட காட்சியால் ஆழமான அதிர்ச்சியும் திகிலும் அடைந்தனர். அவர் இறையியல் அறியாமையை ஒரு பரிதாபமான நிலையை கூட அவர் கண்டார். சாதாரண மக்கள் சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறப்பட்ட சாதாரண மக்களுக்கு தங்கள் சொந்த விசுவாசத்தை பற்றி கிட்டத்தட்ட எதுவுமே தெரியவில்லை.
பலரால் கர்த்தருடைய ஜெபம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், 10 கட்டளைகளை கூட அவர்கள் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. போதகமார்கள், ஒருவேளை அதைவிட மிக அபாயகரமான பல போதகர்கள் முறையான கல்வி அறிவு இல்லாமல் திறமை அற்றவர்களாகவும் மக்களுக்கு போதிக்க தகுதியற்றவர்களாகவும் கூட இருந்தனர். அவர்கள் பிரசங்கிக்க வேண்டிய நற்செய்தியின் அடிப்படையிலே அவர்கள் பலருக்கு போதகமார்களுக்கு புரிந்து கொள்ளாமல் செய்து கொண்டிருந்தனர். கல்வி பணிக்கு இதனுடைய பங்களிப்பு, இந்த கண்டுபிடிப்பு தான் லுத்தரின் மிக நீடித்த மற்றும் செல்வாக்குமிக்க கல்வி படைப்புகளுக்கு நேரடி தூண்டுகோலாக அமைந்தது. அவர் வேதாக மொழிபெயர்ப்பை தனது அறிவார்ந்த பணி மட்டும் போதாது என்பதை தெளிவாய் உணர்ந்தார். மக்களுக்கு, அவர்களின் போதகர்களுக்கும் கிறிஸ்தவத்தின் அடிப்படைகளை எளிமையாக, தெளிவாக மற்றும் முறையான வழியிலே கற்பிக்க கருவி தேவை என்பதை அவர் கண்டு கொண்டார். இதற்கு உடனடியாக பதிலளிக்கும் விதமாக அவர் 1529ஆம் ஆண்டில் தனது முக்கியமான 2 நூல்களை கூட அவர் எழுதினார். சிறிய வினாவிடை புத்தகம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வீட்டிலே உள்ள பிற உறுப்பினர்களுக்கும் விசுவாசத்தை கற்பிப்பதற்காக இது எழுதப்பட்டது. இது 10 கட்டளைகள், விசுவாச அறிக்கை, கர்த்தரின் ஜெபம் மற்றும் திருவருட் சாதனங்கள், சேக்ரமெண்ட்ஸ், ஹோலி பேப்டிசம், ஹோலி கம்யூனியன், ஹோலி மேட்ரிமனி குறித்து எளிய கேள்விகள் பதில் வடிவிலே கூட அமைந்த வழிகாட்டியாகும். பெரிய வினாவிடை புத்தகம் போதகர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு கையேடாக எழுதப்பட்டது. அவர்கள் தங்கள் திருச்சபையை திறம்பட போதிப்பதற்கு தேவையான விரிவான இறையியல் விளக்கங்களுடன் இது எழுதப்பட்டது. இந்த நிகழ்வு லுத்தரின் கல்வி பணி என்பது ஏதோ ஒரு கோட்பாடு ரீதியான கல்வி செயல்பாடு மட்டுமல்ல என்பதை தெளிவாக காட்டி, அது அறியாமை என்ற நிஜ உலக நெருக்கடிக்கு அவர் அளித்த ஒரு நடைமுறை மற்றும் மெய்ப்பர் சார்ந்த பதிவாகும். அவர் ஒரு புதிய திருச்சபை நிறுவன அதிகாரத்தின் மீது அல்ல, மாறாக வீட்டிலிருந்தே தொடங்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் படித்த விசுவாசியின் மீது கட்டி எழுப்பதற்காக அத்தியாவசிய கருவியாக வினாவிடை பாடங்களை கூட அவர் எழுதினார். அறிவை பகிரும் முறைகள் என்று சொல்லி லுத்தரின் அவருடைய கல்வியில் மட்டுமல்ல, அவர் சாமானிய மக்களுக்கும் கொண்டு சேர்த்த முறைமைகள் தான் தங்கியுள்ளது. வேதாகம மொழிபெயர்ப்பு. லுத்தர் மாபெரும் பங்களிப்பு. அவர் வேதாகமத்தை சாதாரணமான ஜெர்மனி மொழிக்கு மொழிபெயர்த்ததே ஆகும். அதுவரை வேதாகமம் லத்தீன் மொழியிலே மட்டுமே இருந்தது. அதை குருமார்கள் மட்டுமே வாசிக்கவும் வியாக்கியானம் செய்யவும் முடிந்தது. விசுவாசிகள் அனைவரும் ஆசாரியர்களே என்ற தனது மைய கொள்கையின்படி ஒவ்வொரு விசுவாசியும் கடவுளுடைய வார்த்தையை தங்கள் தாய்மொழியில் வாசிக்க உரிமை உடையவர் என்பதை லுத்தர் நம்பினார். இந்த மொழிபெயர்ப்பு அறிவு ஜனநாயகப்படுத்தின ஒரு புரட்சிகரமான ஒரு செயல். இன்றைக்கு வரையிலே அது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றதான ஒரு பொருள் priesthood ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் என்பது. அனைத்து விசுவாசிகளும் ஆசாரியர்களே என்பதுதான் அவர் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டதான ஒரு செயல்பாடு. அச்சு இயந்திரத்தினுடைய பயன்பாட்டை கூட லுத்தர் சரியான நேரத்திலே, அப்போது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹிட்டன்பர்க் அச்சு இயந்திரத்திலே அப்பொழுது பழக்கத்தில் இருந்தது. தனது 95 ஆதி நியாயங்களை கூட அவர் லத்தீன் மொழியில் எழுதி விவாதத்திற்கு வெளியிட்டாலும் அது உடனடியாக ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு ஜெர்மன் தேசம் முழுவதும் கூட அது துண்டு பிரசுரங்களாக கூட அது பிரசுரிக்கப்பட்டது. மற்றும் கட்டுரைகள் அச்சிட்டு மளிகை வலையிலே கூட அவர் விநியோகித்தார். இதன் மூலம் இறையியல் விவாதங்களும் பல்கலைக்கழக இல்லங்களும் இருந்ததான விவாதத்தை இல்லங்களுக்கு கூட அவர் கொண்டு வந்தார். இதை அறைகளிலே இருந்ததான பல்கலைக்கழக அறைகளிலே இருந்து சந்தைகளுக்கும் சாமானிய மக்களுடைய இல்லங்களுக்கும் அவர் கொண்டு வந்தார். வினாவிடை பாடங்கள், சமய திருத்த கருத்துக்களை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள அவர் சிறிய வினாவிடை பாடம் மற்றும் பெரிய வினாவிடை பாடம் ஆகியவற்றை எழுதினார். இதில் கேள்வி பதில் வடிவமைத்து 10 கட்டளைகள், அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தினுடைய அறிக்கை, கர்த்தரின் ஜெபம் போன்ற அடிப்படை விசுவாச கொள்கைகளை விளக்கின. இது குடும்ப தலைவர்கள் தங்கள் வீடுகளிலே குழந்தைகளுக்கு விசுவாசத்தை கற்பிப்பதற்கு உதவியது. பெண்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் கல்வி. இங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழும்புகிறது. மார்ட்டின் லுத்தர் வேதாகமத்தை அணுக வாய்ப்பில்லாத சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கல்வி கற்பதை ஊக்குவித்தார். ஆம், உறுதியாக ஊக்குவித்தார். சாமானிய மக்களுக்கு லுத்தரின் பார்வையில் ஒவ்வொரு நபரும் தங்கள்
விசுவாசத்திற்கு தாங்களே பொறுப்பாளே. இதற்கு அவர் வேதாமத்தை வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும். எனவே பொது கல்வியை, யூனிவர்சல் எஜுகேஷனை வலுவாக ஆதரித்தார். ஒவ்வொரு நகரமும் கிராமமும் தங்கள் சொந்த பள்ளிகளை நிறுவ வேண்டும். அதில் ஏழை பணக்காரர் பேதமின்றி அனைத்து குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்று வாதிட்டார். இது திருச்சபையின் கட்டுப்பாட்டில் இருந்த கல்வி முறைமையை உடைத்து எறிந்தது. பெண்களுக்கான கல்வியினுடைய முன்னேற்றத்திலே லுத்தருடைய காலத்திலே பெண்களுக்கு முறையான கல்வி பெரும்பாலும் மறுக்கப்பட்டது. ஆனால் லுத்தர் இந்த மரபை உடைத்தார். கிறிஸ்தவ குடும்பத்தை நடத்துவதிலும் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுத்தருவதிலும் பெண்களின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் நம்பினார். எனவே ஆண் பிள்ளைகளைப் போல பெண் பிள்ளைகளுக்கும் கட்டாயமாய் கல்வியை பள்ளியிலே சென்று படிக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்படையாகவே வலியுறுத்தினார். ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தின் ஆரோக்கியம் படித்த வேதாகமத்தை அறிந்த பெண்களின் கைகளில் தங்கியுள்ளது என்பதை அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. எனவே லுத்தர் பெண்களுக்கு சாமானிய மக்களுக்கும் கல்வியின் கதவுகளை திறந்துவிட்ட ஒரு வித்தகராக, ஒரு சீர்திருத்தவாதியாக திகழ்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய சூழலுக்கு உண்டான பாடங்கள், மார்ட்டின் லுத்தரின் வாழ்விலிருந்து பணியிலிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். தாய்மொழியின் முக்கியத்துவம். இன்றும் நம் இறையியலை அந்நிய மொழியிலோ அல்லது கடினமான கலை சொற்களோ அல்லது மாறாக மக்களின் இருதயங்களை தொடும் எளிய தாய்மொழியிலே கற்பிக்க வேண்டும் என்பது வேதாகம சத்தியங்கள் பாரம்பரனுக்கும் புரியும்படியாக இருக்க வேண்டும். தொழில்நுட்பத்தின் பங்களிப்பான பொறுப்பான ஒரு பயன்பாடாக லுத்தர் அன்றைய தொழில்நுட்பமாக காணப்பட்டதான அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தினார். இன்று நம்முடைய கைகளிலே இணையதளம், இன்டர்நெட், சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா மற்றும் எண்ணற்ற டிஜிட்டல் கருவிகள் உள்ளன. இவற்றை பயன்படுத்தி நற்செய்தியை ஆழமாய், இறையல் அறிவை நாம் எவ்வாறு ஆக்கப்பூர்வமாய் நாம் பரப்பலாம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அனைவருக்கும் இறையல் கல்வி. இறையல் என்பது போதகர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் விசுவாசத்தை அறிந்து அதை பகுத்தறிந்து அதை மற்றவர்களுக்கும் விளங்க செய்திருக்க வேண்டும். விசுவாசிகள் அனைவரும் ஆசாரியர்கள் என்ற லுத்தரின் கொள்கையை நாம் தீவிரமாக எடுத்துக்கொண்டு திருச்சபை மக்களுக்கான இறையல் கல்வி அறிவை மேம்படுத்த உழைக்க வேண்டும். மார்ட்டின் லுத்தர் ஒரு ஆழமான இறையல் அறிஞர். ஆனால் அதைவிட மேலாக அவர் தான் கண்டறிந்த சத்தியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க துடித்த ஒரு மாபெரும் தொடர்பாளர். இஸ் எ குட் கம்யூனிகேட்டர். அவர் கல்வியை ஒரு சிலரின் தனி உரிமையாக கருதாமல் அதை அனைவருக்கும் உரிமையாக, அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டதான ஒரு பங்களிப்பு மார்ட்டின் லுத்தர் அவர்களுடையதாய் இருந்தது. அவரைப் போலவே நாம் பெற்ற அறிவும் நமக்குள் வைத்து கொள்ளாமல் அதை நாம் தாய்மொழியிலே நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் திருச்சபையிலே பெண்கள், ஆண்கள் மற்றும் அடிமட்டத்தில் இருக்கின்ற விசுவாசிகள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு நபர்களாக, சீர்திருத்தவாதியாக, ஒரு புரட்சியாளராக இன்றைக்கு ஆங்காங்கே இருக்கின்ற சிறு சிறு கிராம திருச்சபைகளிலிருந்து, நகரத்திலே பட்டணங்களில் இருக்கின்ற திருச்சபைகளிலிருந்து எழுப்புதல் இன்றைக்கு அவசியமாய் கூட இருக்கின்றது. கிறிஸ்துவத்தை காப்பதற்கும் கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை பரப்புவதற்கும் அதில் நிலைத்திருப்பதற்கும் கூட கடவுள் உங்களையும் எனும் பயன்படுத்துவாராக. வாய்ப்பு கொடுத்த டிஜிட்டல் மீடியா மினிஸ்ட்ரியினுடைய பொறுப்பாளர் ரெவரண்ட் அகில அவர்களுக்கு நன்றிகளையும் சோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.